ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டாணி போட்டு வெஜ் பிரியாணி செய்வது இப்படி வாங்க பார்க்கலாம். ஒரு 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 மிளகாய், ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்கள் பட்டை, கிராம்பு, கசகசா, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இன்க்ரீடியன்ட் போட்டுட்டு அது கொஞ்சம் இதாகினதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் மிளகாயும் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வதக்கிக்கணும். அது கூட நம்ம தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசியை பார்த்துக்காங்க எவ்வளோ போடுறேன்ட்டு. 1.5 கிளாஸ் தான், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். 1.5 கிளாஸ்க்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 1.5 கிளாஸ் தண்ணிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். என்ன 3 கிளாஸ் ஊற்றுவாங்க, நம்ம 2.5 கிளாஸ் ஊற்றினா போதும் இந்த அரிசிக்கு. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வசங்கிருச்சு. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவை காணலை அப்படின்னா லாஸ்ட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டோம்னா அது நல்லா கோல்டன் கலரில் மாறதுக்கு இதாகும். அது கூட வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா மைய இது பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பட்டாணி எடுத்துக்கலாம். அதை 2 தடவை கழுவிக்கலாம். கழுவிட்டு அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு அடுப்புலேயே வச்சு சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு பிடிக்கும். 2வது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் எப்போவுமே போடணும், அது உடம்புக்கும் நல்லது. ஸோ நம்ம மஞ்சள் தூளையும் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எப்போவுமே நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையானதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தான் வாசமே கிடைக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வசங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு போட்டுக்காங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு உரைப்பு வருமோ அந்தளவுக்கு போட்டுக்காங்க. ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தான் உரைப்பு வரும்னு, அதனால தான் நான் பாக்கெட்டோடு போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அது கூட சேர்த்து கிண்டிக்கலாம். ஏன்னா அதில் மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காண்டி ஓரளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிண்டி விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை பனைஞ்சி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல, அதை அது கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றண்டா. கரெக்டாக 2.25 தான் ஊற்றிருக்கேன். 2.5 மேக்ஸிமம் நீங்கள் 2.5 தான் ஊற்றணும். கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் குக்கரில் விசிலை வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில், ஒன்று ஹையும் ஒன்று லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா சுவையான டேஸ்டான வெஜ் பிரியாணி அடியில் பிடிக்காமல் சுவையாக வந்திருக்கும். மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்ப்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நான்வெஜ் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.